வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ராகுலிடம் கெஞ்சிய ஸ்டாலின், அதிரடியாக மறுத்த ராகுல் காந்தி, கூட்டணி தொடர்வது சந்தேகம். விரிசல் தான், விரிசலை சரி பண்ண முடியாது போல இருக்குது. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் ராகுல் காந்தி இடத்துல யார் யாரையோ விட்டு பேசினாங்கப்பா. ஆனால் அப்ப கூட ராகுல் காந்தி செவி மடுக்கவே இல்லை. ஏன் என் பிரதர் கிட்ட நானே ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்களே வந்து ராகுல் காந்தி கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறார். ஸோ அந்த கோரிக்கை என்ன, ஏன் ராகுல் காந்தி அவர்கள் மறுத்தாரு அப்படின்னு பார்க்க போறோம். அதெல்லாம் தாண்டி மாணிக்கம் தாக்கூருடைய அதிரடியானது அடங்கவே இல்லைங்க. ஒரு பக்கம் மிரட்டுறாங்க, ஒரு பக்கம் தீர்மானம் போடுறாங்க, ரெண்டாவது அடுத்த முறை தேர்தல் வாய்ப்பு இருக்காதுங்கிறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் அசைந்து கொடுக்காம அதிரடி காட்டிக்கிட்டே இருக்காரு மாணிக்கம் தாக்கூர். இப்ப என்ன அதிரடி காட்டியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போறோம். அதெல்லாம் தாண்டி அதிமுகவையும் சீண்டி இருக்கின்றார் மாணிக்கம் தாக்கூர். அல்லக்கைகள் அரசியல் களத்துல அடையாளப்பட்டா ஆதரவா இருந்தவர்களை கூட இப்படி அநியாயத்துக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால சண்டை யாரிடம் போட வேண்டுமோ அவங்கிட்ட சண்டை போடணும். அந்த பக்கம் தொடர்ந்து சண்டை போட்டா ஆப்பு வச்சுட்டாங்கன்னா அதனால திடீர்னு அதிமுக பக்கமும் சீண்டி இருக்கின்றார் இந்த மாணிக்கம் தாக்கூர். அதிமுகவை சீண்டுகின்ற அளவுக்கு மாணிக்கம் தாக்கூருக்கு அருகதை இருக்குதா, அதையும் சேர்த்தே பார்க்க போறோம். முதல்ல முதல்வர் ராகுல் இடத்துல வைத்த கோரிக்கை என்ன? நம்ம ராகுல் காந்தி இடத்துல மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி அவங்களுடன் சேர்ந்துக்கிட்டு கூட்டணிக்கு எதிராக பேசுறவங்க, இவங்க மீதெல்லாம் வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. இவங்க மீது நடவடிக்கை எடுப்பதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு வந்து ராகுல் காந்தி கிட்ட நேரடியாகவே போய் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் போன்ல பேசி நடவடிக்கை எடுக்க சொல்லி இருக்கிறாரு. ஆனா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லைங்க, இதுவே வந்து பாத்தீங்கன்னா விமர்சனங்களாக மாறி போச்சு. கோரிக்கையெல்லாம் தாண்டிடுச்சு. இனி ஒவ்வொருத்தரா விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டணி உருவானா கூட அதுக்கப்புறம் ஜெல் ஆகாது, அப்புறம் வெற்றி பெற முடியாதுங்க. அதனால இப்போதே மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மீது ஏதோ சின்ன நடவடிக்கை எடுங்க, எல்லாருடைய வாயும் மூடிடலாம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகம் தொடர்ந்து விவாதம் நடத்துகிறது. ஸோ ஸ்டாலின் ஐயா அவர்களே நேரடியாக தொடர்பு கொண்டார் ஃபோனில். அதற்கு பிறகு தான் முடிவு வந்தது. யார் களத்தில் இறங்கணுமோ அவங்க களத்தில் இறங்கினா தான் ஒரு வழிக்கு வருவாங்க. இதை ஸ்டாலின் ஐயா அவர்கள் முன்னாடியே செஞ்சிருக்கணும், இப்போ செஞ்சாரு. இப்போ கூட்டணியானது இணக்கமாகி போச்சு, அமைதி ஆகிட்டாங்க, அத்தனை பேரும் அழகாக அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு நான் தலையிட்ட பிறகு பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா எனக்கும் ஒரு கிரேஸ் கிடைக்கும், கூட்டணிக்கும் நல்ல பேர் கிடைக்கும். என்ன சொல்றீங்க அப்படின்னு வந்து ஸ்டாலின் ஐயா கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும், டேய் நீ எப்பேற்பட்ட ஆள் எனக்கு தெரியாதா அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு, இந்தியா கூட்டணிக்கு நீ தலைமை தாங்கணுமா? நான்லாம் தலைமை தாங்கினா நான் வந்து பிரதமராக முடியாது, இந்தியா கூட்டணியை காப்பாற்ற முடியாது. அகில இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற ஆளா வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இருக்கக்கூடாது, நம்ம ஸ்டாலின் ஐயா தான் இருக்கணும். எங்க ஆளுங்களே வச்சு எங்க கண்ணையே குத்துவீங்க, எங்களுடைய மதிப்பு மரியாதையை கெடுப்பீங்க. ஆனா நீங்க மட்டும் சொன்ன உடனே நாங்க நடவடிக்கை எடுத்து எங்க ஆளுங்கிட்ட நாங்க கெட்ட பேர் வாங்கிக்கணுமா, நாங்க ஏன் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அடுத்த முறை பார்க்கலாங்க. நான் வந்து முக்கிய பொறுப்பாளர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், வெளிப்படையாக இனிமே யாரும் பேச வேணாம் என்று சொல்லிட்டு அறிவுறுத்தியிருக்கிறேன். நிச்சயமா யாரும் பேச மாட்டாங்க, நீங்க அமைதியா இருங்க. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல நட்பானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பொது வெளியில் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. எங்க கட்சியில பல நாளா பேசுறாங்க, இன்னைக்கு மட்டுமா பேசுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் வந்து குழு போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னா அமைதியாயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 22ஆம் தேதிக்கு மேல யாராவது பேசினா என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா அவர்கள் போன்ல பேசுகின்ற போது ராகுல் காந்தி அதிரடியாக மறுத்து விட்டாராம். ஆனா ஸ்டாலின் ஐயா நேரடியாக பேச வேண்டிய கட்டாயம் ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய செல்வ பெருந்தை அவர்களை தான் அனுப்பி வச்சாங்க. நேராக செல்வ பெருந்தை அவர்கள் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பெங்களூர்ல சந்தித்தார். அப்போ இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் வந்து சோனியா காந்தி தான். கூட்டணி தொடர்பான முடிவுகளை அவங்க தான் எடுப்பாங்க, கட்சி தொடர்பாகவும் அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டை சோனியா கிட்ட கொடுத்துட்றம்பா, அவங்க முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். குறைந்தபட்சம் மாணிக்கம் தாக்கூர் மீதாவது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படி எடுக்க முடியும்? அவர் தானே காங்கிரஸ் கட்சியினுடைய பார்லிமெண்ட் கொறடாவா இருக்கிறாரு. கொறடா மீது நடவடிக்கை எடுக்கலாமா? சட்டமன்ற குழு தலைவராக நீ இருக்கின்ற போது நீ எடுக்கின்ற முடிவா இல்ல உண்ணாவிட வருகின்ற எம்எல்ஏக்களுடைய முடிவா இருக்கணுமா?
அதனால கொறடா மீதே நடவடிக்கை எடுக்க முடியாது, அது பொருந்தாதது. போங்க, வேணுகோபால் அனுப்பி வைக்கிறேன். வேணுகோபால் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்திவிட்டு நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட பேசுவாங்க. நீங்கள் போங்க, முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதனால தான் நம்முடைய செல்வப்பிரந்தை அவர்கள் முதல்வர்கிட்ட வந்து சொன்ன பிறகு கூட, முதல்வர் போன் அடித்த பிறகு கூட ராகுல் காந்தி அவர்கள் நடவடிக்கை எடுக்கலையா. அது மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வேணுகோபால் அவர்கள் காட்டமாகவே பேட்டி கொடுத்தார். பொதுவெளியில் யாரும் கூட்டணி தொடர்பாக கருத்து தெரிவிக்க கூடாது, அப்படி கருத்து தெரிவித்தீர்கள் என்றால் நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொன்னார். ஆனால் பொழுது வடிந்ததும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மீண்டும் திமுகவையும் செல்வ பெருந்தகையும் சீண்டி இருக்கிறாரு. திமுக பொறுத்த வரைக்கும் யார் யார்கிட்டையோ தூது விட்டு டெல்லி தலைமை கிட்ட என்ன போட்டு கொடுக்குறாங்க. ஆனா அவங்க போட்டு கொடுத்தா கூட என் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தலைமை கிட்ட பேசிட்டு வந்துதான் என்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றேன். இது டெல்லிக்கு போய் கோல் மூட்டுறாங்களே, அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் சொல்றேன் அப்படிலாம் ஒன்றும் நடவடிக்கை பாயாது அப்படின்னு சொன்னாரு. இதை உறுதிப்படுத்தும் விதமாக முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய KS அழகிரி அவர்கள் KC வேணுகோபால் அவர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொண்டு விட்ட பிறகு தீர்மானம் போட்டாங்களாமே. என்ன தீர்மானம் போட்டாங்க, என்ன விவாதித்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. கூட இன்னொரு பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தொடர்பாக பொது வழியில பேசக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்களாமே. அப்படி தீர்மானம் போட்ட பிறகு யாராவது பேசினாங்கன்னா நடவடிக்கை பாயும் என்று சொல்லியிருக்கிறாங்களாமே, இதைத்தான் விவாதித்தாங்களாமே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது KS அழகிரி அவர்களை பொறுத்த வரைக்கும் தீர்மானம் போட்டது என்னவோ உண்மைதான், ஆனா பொது வழியில பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பேசினா நடவடிக்கை பாயும் அப்படின்னு யாரும் சொல்லல, விவாதிக்கவும் இல்ல. காங்கிரஸ் கட்சியானது பேச்சுரிமை உள்ள கட்சி, கூட்டணி தொடர்பாக யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய உரிமையை வெளிப்படையா பேசுவாங்க. அதுக்கு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வாய் முடியும் சும்மா இருங்க அப்படின்னு உத்தரவிட முடியாது. தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள பேசுகின்ற போது கட்சி காது கொடுத்து கேட்கணும். கட்சி காது கொடுத்து கேட்கலன்னா நாங்க பொது வழியில தான் பேசுவோம். எப்படியோ எங்க தலைமைக்கு கருத்து தெரிவிக்கணுமா இல்லையா? அதனால இப்படி பொதுத்தளத்தில் பேசுவதா இருந்தாலும் சரி, கட்சிக்குள்ள பேசுவதா இருந்தாலும் சரி, கூட்டணி தொடர்பாக இருந்தாலும் நடவடிக்கை பாயும் அப்படி ஒன்று விவாதிக்கவில்லை, அப்படி ஒரு தீர்மானமே போடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, விடிஞ்சதும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து மீண்டும் பாரதியார் படத்தை போட்டு வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ரொம்ப பேமஸான ஒரு பாரதியார் கவிதைகளை போட்டு திமுகவுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் சவால் விட்டுருக்கிறாங்க. செல்வ பெருந்தை கிட்ட போயிட்டு என்னங்க பாரதியார் கவிதைகளை போட்டு விழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காருங்க திமுக உங்களுக்கோ அப்படின்னு சொல்லுகின்ற போது, இவற்றையெல்லாம் அகில இந்திய தலைமையானது பார்த்துக்கும், அந்த விஷயத்தை விட்டுருங்க, வேற விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து செல்வ பெருந்தகை சொல்லிட்டு கிளம்பி சென்று விட்டார். வேணுகோபால் வருகின்றார், பொது தளத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படியும் மாணிக்கம் தாக்கூர் பேசுறார். அப்படின்னா என்ன ஆகுது? அதுலயும் நீ என்னதான் மிரட்டினாலும் சரி, ரெண்டாவது திமுக அடுத்த முறை உனக்கு வாய்ப்பு தரமாட்டாங்க என்று சொன்னாலும் சரி, ராகுல் கிட்டே போய் அறிக்கை கொடுத்தாலும் சரி, நீ என்ன கட்சி விட்டே நீக்கினாலும் சரி, அரசியல் களத்தில் நான் விழுந்து விடுவேன் என்று நீ நினைச்சியா? நீ மிரட்டுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயப்பட மாட்டேன். நம்ம மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, செல்வ பெருந்தகை என்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார், அவர்லாம் தலைவர், அவர் சொல்லிலாம் நான் கேட்கணுமா? நான் பரம்பரை காங்கிரஸ் கட்சிக்காரன், என்ன ஒன்றும் பிடுங்க முடியாது, என்னை சூழ்ச்சி மூலமாக வீழ்த்து விடுவாய் என்று நான் பயப்பில்லை. அதே மாதிரி நீயோ என் மீது கோல் மூட்டி நான் விழுந்துடுவேன் அப்படின்னு நீ நினைக்காதா கண்ணு, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பேமஸான பாரதியார் கவிதையை பதிந்திருக்கின்றார் நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் தமிழ்நாடு தேர்தல் தொடர்பாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. ஆனால் நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் காங்கிரஸ் மற்றும் செல்வ பெருந்தகை திமுக இவங்களையெல்லாம் சீண்டுகின்ற அதே தளத்தில் அதிமுக தொடர்பாக ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார். அமித்ஷா ஜி இருக்கல்ல, அவருக்கு உளவுத்துறையானது ரிப்போர்ட் கொடுத்துருக்குமா. மாணிக்கம் தாக்கூர் சொல்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் களமானது எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விவரத்தையும் நம்முடைய அமித்ஷாவுக்கு கொடுத்துருப்பாங்க, அவர் டேபிளில் இருக்கும். ஆனால் நம்முடைய அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அல்வா கொடுக்குற மாதிரி ஏமாத்திக்கிட்டு ஒரு கூட்டணியை கட்டமைச்சுக்கிட்டு வராரு. ஏன்னா அவர் டேபிளில் இருந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட போகிறேன், எனக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில் இப்போ 15% செல்வாக்கு இருக்கிறது.
பாஜகவுக்கு 3.8% செல்வாக்கு இருக்கிறது. மொத்தமே கூட்டினா கூட அதிமுகவுக்கு 20% தான் வருது. அதிமுக அடுத்த தேர்தலில் 20%-துடன் வந்து 3ஆம் இடம் போக போகுது. இது அதிர்ச்சி தகவல் மட்டும் கிடையாது, இது அரசியல் உண்மை. அதிமுக 3ஆம் இடம் போகிறது. அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் அதிமுக 3வது இடத்து தான் போக போகுது, 20% வாக்கு தான் வாங்க போகுதுன்னு தெரியும். அதனால தான் அவசரமாக வந்து இப்போ நம்ம அமித்ஷாஜியை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களவை தேர்தலை நடத்துறாரு. இப்ப இருக்கின்ற எம்எல்ஏக்கள் அடிப்படையில் நாம வந்து பாத்தீங்கன்னா 2 எம்பியை பெற்றுவிடலாம் அப்படின்றதுக்காக தான் அவசரமாக மாநிலங்களவை எம்பி தேர்தலை நடத்துறாரு. அதிமுக அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது, 3வது இடம் போகுது அப்படின்னு நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிந்திருக்கிறாரு. இந்த செய்தி போடுவதன் மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த மேலவை எம்பி தேர்தல் இப்ப நடத்திருக்க வேண்டியதே கிடையாது. இப்படி நடத்துனதுனால திமுகவுக்கு பலம் கூடுது. அப்ப மறைமுகமாக திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அதிமுக 3வது இடம் போகுது. அப்ப 2வது இடம் யார் வர்றது? விஜய் வருகின்றார். இல்லனா திமுக 2வது இடம் வரும் அப்படின்னு குறிப்பால் உணர்த்துகின்றார். அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுகவை நம்பி இருக்க வேண்டாம். அதிமுகவுக்கு கிளைகள் இருக்கிறது, கூட்டணி பலமா இருக்குது. அதுவே அமித்ஷாவுடைய டேபிள் இருக்கின்ற ரிப்போர்ட் படி 3வது இடம் போதுன்னா அப்போ 2வது இடம் யாரோ ஒருத்தர் வராங்கல்ல. அப்போ நாம ஏன் வந்து திமுக பிடிச்சின்னு தொங்கணும்? நம்முடைய விஜய் அவர்களே 2வது இடம் வராருன்னு வச்சுங்களேன், நாம சேர்ந்தா அவர் முதல் இடம் வரமாட்டாரா? அதனால இந்த அரசியல் உண்மையை சொல்றேன். காங்கிரஸ் கட்சிக்காரங்க அத்தனை பேர் வந்து விஜயுடன் போறதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு இந்த செய்தியை மறைமுகமா பதிந்திருக்கின்றார். சரி, அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்தா 20% வாக்குகள் தானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அமித்ஷா டேபிள்ல அப்படிதான் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு தகவலை வெளியிட்டு இருக்கிறாரு நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். ஆனா அவர் சொல்ல மறந்த விஷயங்கள் என்ன தெரியுமா? பாஜக மற்றும் அதிமுக இவங்க 2 பேருக்கு என்ன பர்சன்டேஜ் வருது அதை மட்டும் தான் வெளியிட்டு இருக்காரு. ஆனா அவர் வெளியிட்டு இருக்கின்ற பர்சன்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் தனித்து தேர்தலில் நின்று 2024 21% வாக்கு வங்கியை காட்டி இருக்குது. ஸோ அதனால 21% என்பது நாடாளுமன்ற தேர்தலையே அதிமுக வாங்கியிருக்குன்னா, ஏன்னா பிரதமர் யாருன்னு காட்டல. 2வது நாடாளுமன்றத்தில் அதிமுக யாருடன் போய் சேர்ந்துக்கிட்டு தமிழக மக்களுக்கு திட்டத்தை கொண்டாட போகுது அப்படின்னு தெரியாது. ஸோ அப்படி இருக்கின்ற போதே தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக நம்பிக்கை வச்சு 21% ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல், எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர். அதனால சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினதை விட அதிகமாக தான் வாங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த 15% என்பது சும்மா. எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட எடப்பாடியுடைய அதிமுகவுடைய சதவீதம் ஒரு 30% இருக்கலாம், அப்படின்னா 25% இருக்கலாம் குறைந்தபட்சம். அதனால அதிமுக 25% என்றாலும் பாஜக ஒரு 8% இருந்தாலும் இவங்க 2 பேருமே 33% வந்துடுறாங்க. இது கள நிலவரம். அப்புறம் மாணிக்கம் தாக்கூர் போட்ட மாதிரியே வச்சுக்கோமே, 15 மற்றும் பாஜக ஒரு 4%, 19% வந்து வச்சுங்களேன். பாமக எத்தனை சதவீதம்? அப்போ அவங்களுக்கு ஒரு சதவீதம் இருக்கும்ல. எப்போதும் பாமக 5.5% குறைஞ்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பிரிந்ததுனால இப்ப பாமகக்கு ஒரு 3% வச்சுங்களேன். அதை தாண்டி எத்தனையோ கட்சிகள் இணைந்திருக்கிறது. அந்த கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி பாருங்க. அப்போ திமுக கூட்டணியை விட அதிகமான சதவீதம் அதிமுக வந்து நிற்கும். அதிமுக வலிமையை பற்றி பேச வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்குது, அதனுடைய கடந்த கால சதவீதம் என்ன, வாக்கு சதவீதம் என்ன, எல்லாவற்றையும் கூட்டி அளவா வெளியிட்டு இருக்க வேண்டும். அதிமுக மற்றும் பாஜக இது 2 மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எடுத்து போட்டு இவங்க 2 பேருக்கும் 20% வாக்குகள் தான் வருது. அதிமுக 3வது இடம் போது. இது அரசியல் உண்மை. 2வது இடம் யார் வராங்க? விஜயா இருக்கலாம். நம்ம ஏன் விஜயா கூட சேர்ந்தா முதலிடத்துக்கு கொண்டு வர முடியாது. அதனால காங்கிரஸ் கட்சிக்காரங்களே நம்ம விஜயா கூட போலாம் அப்படின்ற ஒரு மறைமுகமான ஒரு மெசேஜை மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தந்திருக்கிறாரு. அதனால காங்கிரஸ்ல வந்து பல பேர் இன்னைக்கு விஜய் நோக்கி போலாம் என்ற கருத்தியல் இருக்குது. அந்த கருத்தியலுக்கு வலு சேர்க்கும் விதமாக அதிமுகவை சீண்டி இருக்கின்றார் நம்ம மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாணிக்கம் தாக்கூர் அதோட போச்சுன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இவங்க 2 பேரும் கூட்டணியை உடைக்காம ஒருபோதும் வெளியேற மாட்டாங்க. விரிசல் விழுந்தது தான்.
கடைசியில் ஒரே ஒரு தகவலை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அரசியல் கள நிலவரத்தை மாற்றுவதற்கு கடைசி கட்ட முயற்சிகள் இல்ல அவசர திட்டங்கள் ஏதாவது போட்டா கூட பலன் அளிக்காது, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இந்த வெற்றி பெறுவதற்காக அவசர திட்டம் எது போட்டாலும் பலிக்காது அப்படின்னு சொல்றதன் மூலமாக அங்க திமுகவை சீண்டுகின்றார். இப்ப திமுக தான் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்தது. அடுத்தது மகளிருக்கென்று சுய உதவி குழு இருக்குல்ல, அவங்களுக்கு பணமா வாரி தட போறாங்க. ஸோ திமுகவுக்கு செல்வாக்கு இல்லை, செல்வாக்கு இல்லாத கட்சியுடன் வந்து காங்கிரஸ் சேர்ந்துக்கிட்டு நாமே வெற்றி பெறுவோம் என்று கனவு கண்டு இருக்கணும். ரியலா வெற்றி பெற போறது விஜய் தான். நாமே அங்க போகக்கூடாது. திமுக வெற்றி பெறத்துக்காக அவசர திட்டங்கள் எதோ ஒன்னாலும் போடலாம், ஆனா அது பலன் அளிக்காது அப்படின்னு அதிரடியா போட்டு உடைச்சிருக்கிறாரு. ஸோ மொத்தத்துல ஸ்டாலின் தன்னுடைய கெத்தெல்லாம் விட்டுட்டு ராகுல் காந்தி இடத்துல கெஞ்சின பிறகு கூட இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. நேத்தே வந்து பேசியிருக்காருங்க. ஆனா நேத்தே பேசினா கூட இனிமே பேச மாட்டாங்க, அமைதியா இருங்க அப்படின்னு வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காரு. இல்லங்க, எங்க ஆளுங்கெல்லாம் பேசுறத நிறுத்திட்டாங்க, ஆனா உங்க ஆளுங்க தொடர்ந்து சமூக வலைத்தளத்திலும் பொது தளத்திலும் பேசிட்டே இருக்காருங்க. நானே தலையிட்ட பிறகும் தொடர்ந்து பேசினாங்கன்னா அப்புறம் மரியாதை இல்லையே. நான் வந்து மீடியாவில் சொல்லிட்டேன், கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்லிவிட்டேன். மீண்டும் மீண்டும் பேசுறாங்கன்னா, நான் சொன்ன பிறகும் பேசுறாங்கன்னா அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையான நடவடிக்கை எடுத்துக்கணுமே அப்படின்னு மெனக்கெட்டு ஸ்டாலின் ஐயா ராகுல் காந்தி கிட்ட வலியுறுத்திருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருங்க, 22ஆம் தேதி பிறகு யாருன்னா பேசினா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டாராம். ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இந்த கூட்டணிக்கு இடையில பெரிய விரிசல் இருக்கிறது. அந்த விரிசலை இன்னும் அதிகமாக்கி கொண்டு இருக்கின்றார் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். தரவுகளை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ காங்கிரஸ் தொண்டர்களை தவேகாவுக்காக தயார்படுத்துகின்றார். என்ன நடக்க போகுது, ஒரு நொடி பொழுதுல மாற்றம் வரும். ஆனா இந்த வீடியோ வர்றதுக்குள்ள கூட பெரிய மாற்றம் வரலாம். என்னப்பா நீ ஒன்று சொல்லியிருக்கிற, அது ஒன்று நடந்து போச்சு என்று நினைக்கலாம். ஆனா நான் வீடியோ எடுக்கின்ற வரைக்கும் இருந்த செய்திகளை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்ந்திருக்கேன். நன்றி நண்பர்கள்.